தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் இயர் டேட்டா கரண்ட் இயர் டேட்டான்னு சொல்லி சாம்பிள் டேட்டா நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த டேட்டா யூஸ் பண்ணி லாஸ்ட் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரண்ட் இயர் டேட்டா மைனஸ் லாஸ்ட் இயர் டேட்டா வந்து போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் நான் வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இப்போ வந்து டிவைடட் பை ஓல்டு டேட்டா அதாவது லாஸ்ட் இயர் டேட்டாவில் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ என்று தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து நான் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ நம்பர் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு நான் வந்து பர்சன்டேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 25% அப்படின்னு காமிக்குது. இது எந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் டேட்டா வந்து 100% வந்து கன்சிடர் பண்ணி இந்த வேல்யூலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா 7% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம்.